நடிகர் நெப்போலியன் தன்னுடைய மகனுக்கு அக்ஷயா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணி வச்சாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ இவங்க 90 நாட்கள் தன்னுடைய மகனுக்காக ஜப்பான்லேயே மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரிப் மாதிரியாக போன மாதிரி தான் திருமணத்தை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் 3 மாதம் முடிஞ்சு மறுபடியும் அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அப்போது தன்னுடைய அம்மாவிற்கு சில சடங்குகள் செய்கிறதுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் அவர்களிடம் வந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. உடனே நெப்போலியன் அவர்களும் போய் வாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதற்கு தனுஷ் அவர்களும் போகணுமா. ஆனால் அவரால் ஃப்ளைட் மூலமாக போக முடியாது அப்படின்றதுனால ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரா நெப்போலியன் அவர்கள். என்ன காரணம் அப்படின்னா, எப்படி நிச்சயதார்த்தத்தை வீடியோ கால் மூலமாக பண்ணமோ அதே போல் இந்த சடங்கையும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியாக இப்போ நெப்போலியன் அவர்கள் யோசிச்சிருக்காராம். அதையும் தாண்டி தன்னுடைய மனைவியை பிரிவதற்கு ரொம்பவே கவலையோடு இருக்கார் தனுஷ் அவர்கள். அதனால் அவரை எப்படியாவது ஷிப் மூலமாக அனுப்பி வைக்கலாமா அப்படின்ற யோசனையும் அவங்களுக்கு இருக்கான். இந்த சூழ்நிலையில் அக்ஷாவிற்காக நிறைய விஷயங்களை ஊருக்கு போகிறாங்கன்னதுமே பண்ணியிருக்கிறாராம் தனுஷ் அவர்கள். இவங்க நல்லபடியாக வாழணும் அப்படின்னு இப்போ எல்லா பிரபலங்களுமே அவங்கள வாழ்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. சாதாரண மக்கள்லேருந்து எல்லோரும் வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதுவும் அக்ஷயாவுக்கு பெரிய மனது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும், இன்னும் ஒரு சிலர் பணத்துக்காக தான் பண்ணாங்க. ஆனால் அக்ஷயா சிறு வயதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும், ஃபேஸ்புக் மூலமாக தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம், அதனால் யாரும் இப்படிலாம் பேசாதீங்க, என்னுடைய ஃபுல் நாலேஜோடு தான் இந்த விஷயம் நடந்துட்டுருக்குன்னு அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சாங்க. ரொம்ப அழகாக தனுஷ் அவர்கள் இப்போ இவ்வளவு அவர் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன கஷ்டப்பட போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்படி ஒரு கணவர் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். அந்தளவுக்கு தன்னுடைய மனைவியை பிரிய போகிறோம் 2 மாதம் அப்படின்றோன்னு அவருக்கு ரொம்பவே கவலை வந்துருச்சான். அதனால் இப்போ என்ன ஐடியா பண்ண போகிறாங்க, இவர் கூட வர போகிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு புறம் இருக்க, இப்போ அடுத்ததாக வந்து அதர்வா அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது அவருடைய அப்பாவினுடைய சிக்னேச்சர் படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அந்த படத்தின் மூலமாக ரொம்பவே பிரபலமானார் இதய முரளி. இப்போ இதய முரளி அப்படின்ற படத்திலேயே நடிச்சிருக்கிறாரு. முரளி அவர்கள் அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறமாக தான் இதய முரளினே ஃபேமஸ் ஆனார். ஆனால் அதர்வா அவர்கள் இப்போ இதய முரளி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் இப்போ மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கு. ஏன்னா எந்த மாதிரியான கேரக்டராக இருக்கும், எப்படி நடிக்க போகிறாருன்னு. அதர்வா மிகப்பெரிய அளவில் ஒரு கடினமான உழைப்பாளி, ரொம்பவே நல்லா நடிக்கக்கூடியவர். ஆனால் இன்னும் சரியான வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி இல்லாமல் தவிச்சிட்ருக்காரு, தனக்குன்னு ஒரு ரெகக்னைஸ் இல்லாமல் காத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலை இப்போ அவருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாக போகுது அப்படின்னதுமே, என்னடா இது அப்பாவினுடைய சிக்னேச்சர் படத்தையே தன்னுடைய படத்தினுடைய டைட்டிலாகவே வச்சுட்டாரே, அதன் மூலமாக தான் அவர் ஃபேமஸ் ஆனார், அப்போ இதுவாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், சென்டிமெண்ட்டாக இது நிச்சயமாக அவரை தூக்கிவிடும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே ரசிகர்கள் இருந்து அவருக்கு வெல்விஷஸாக இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த படத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டி வந்துட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி படம் வெளியாக போகுது, என்ன வரவேற்பை பெறப்போகுது, இந்த படம் அவருக்கு ரொம்ப ஒரு லக்கியான படமாக அமைதா இல்லையா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.